இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போயிருக்காங்க. ஸ்டாக்குமே கீழே தான் இன்றைக்கி போச்சு. மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து கீழே தான் போச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போல, ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்து போனாங்க. முக்கியமாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டிங்க ஒரு 860 புள்ளிகள் வந்து கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. நேற்று நம்ம ப்ரீவியஸ் கை வந்து கொஞ்சம் தூரமாக கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் லோ வந்து நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து பக்கமாக கொடுத்துருந்தோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக பாருங்கள், ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக ட்ரேடு வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ப்ரீவியஸ் லோ வந்து பக்கமாகவும் ப்ரீவியஸ் கை வந்து தூரமாகவும் கொடுத்துருந்தோம். ஆனால் நிஃப்டி, சென்செக்ஸில் வந்து பிரேக் அவுட்டே வந்து நடக்கலை. பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ஒரு பயங்கரமான பிரேக் அவுட் நடந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 55,760 இருக்கு இல்லையாங்க, இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு 450 புள்ளிகள் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் கை, இது நான் இன்றைக்கி வரைஞ்சி ட்ரேடு பண்ணது கிடையாதுங்க. மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வரைஞ்சி இதை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க பேங்க் நிஃப்டியில் நான் என்ன பேசியிருக்கேன், 5 மினிட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன், நிச்சயமாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3.25 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா என்ட்ரி கொடுக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. இந்த இடத்துல ஒரு 3 மணிக்கு மேலே தான் பிரேக் அவுட் பண்ணாங்க. ஸோ என்ட்ரி வந்து கொடுக்க முடியல. சென்செக்ஸ்லேயும் சரி, சென்செக்ஸு கூட பரவாயில்ல, பிரேக் அவுட் மட்டும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே வந்தாங்க. ஆனால் ஒரு 3 மணிக்கு மேலே பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படின்னா பெருசாக நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியாது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நல்லா என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க முடியும். ஓகே, இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க் ஒரு பயங்கரமான டவுனில் வந்து கீழே வந்து போனாங்க. இன்றைக்கி மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக 5 நாட்கள் கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் கீழே விழுந்திருக்கிறாங்க, விப்ரோ கீழே விழுந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா ஐடி ஸ்டாக்ஸு, பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே தான் விழுந்துச்சு. பேங்க் நிஃப்டி 860 பாயிண்ட் வந்து சரியும் செஞ்சிச்சு, சரிங்களா? ஓகே, இப்போது ஐசிஐசிஐ பேங்க்கில் முக்கியமான பாயிண்ட் என்னங்க, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து வீக்காக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா 2020 2025 வரைக்கும் வீக் கிடையாது. அப்பப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கீழே விழுந்தாலும் சைடுவேஸில் போயிருந்தாலும் கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 370 1500 வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான உச்சத்துக்கு போயிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. இது நார்மலாகவே கீழே வந்து வரக்கூடிய ஒன்று தான். இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து போகும்போது எப்போ வேணாலும் இந்த மாதிரி டவுன் வந்து வரலாம் இல்லையா. அந்த ஒரு அலை, அந்த டவுன் ட்ரெண்ட் அலை வந்து இந்த இடத்துல வந்து வீசிருக்கு. அது மாறும். இந்த மாதிரி 5 வருஷம் மேலே போச்சு இல்லையா, அப்படி ஒரு 5 வருஷம் மேலே போகிற அலைகளும் வரதான் செய்யும். அது எப்போ வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதோட சேர்ந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அது கண்டுபிடிச்சா மட்டும் போதாதுங்க, அதோடு சேர்ந்து பொறுமையோட கையை பிடிச்சிட்டு அது கூடயே போகவும் தெரியணும். நிறைய பேர் என்ட்ரி கொடுப்பாங்க, 2 நாள் ப்ராஃபிட் வந்தால் கூட அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்து வந்துடுவாங்க. பட் அந்த அலை வந்து 3 வருஷமோ 4 வருஷமோ மேலே வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நான் இப்போது ஸ்டாக்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன். டெய்லி, வாரம் மந்த் ஆன் மந்த்து வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதை விட இயர் படி விட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கிடைக்குதுங்க. இனிமேல் பார்ப்பீங்க, இந்த 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இயர்லி ஒன்ஸ் தான் ப்ராஃபிட்டே வந்து புக் பண்ண போகிறேன். லாஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணுறது கிடையாது. நான் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் ட்ரேடு வந்து பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே, ஸோ ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தான் இந்த இடத்துல மேலே வந்து வர பார்க்குறாங்க. ஏப்ரல் மந்த்து ரெக்கவரி பண்ணாங்க, ஆனால் அதே வேகத்தில் கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே இடத்துல வந்து முடிஞ்சிட்டு அடுத்த மாதம் நிறைய மாற்றங்கள் நம்ம இந்தியா பங்குச்சந்தையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டாக்கு 1 வருஷமாக 2 வருஷமாக பயங்கரமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது எல்லாமே ரெக்கவரியாக வாய்ப்பு அதிகம். ஸோ இனிமேல் 2026 அப்புறம் எல்லாருக்குமே நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பங்குச்சந்தை இருக்குது. சரி, ஓகே, இப்போது 1 டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து வந்துட்டாங்க. திரும்ப ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி தெரியுது. ஓகே, இது வந்து ஸ்டாக்கில். நிஃப்டி எப்படிங்க போய்கிட்டு இருக்கு? நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நிறைய லைன்ஸ்லாம் வந்து வரைஞ்சி ட்ரேட்லாம் வந்து பண்ணோம். பட் இன்றைக்கி என்ட்ரி வந்து கிடைக்கல. பிரச்சனை கிடையாது, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டவுன் வந்திருக்கிறாங்க, மேலே போயிருக்கிறாங்க. அப்படியே ஒரு கோடு மாதிரி மேலே வந்து போக மாட்டாங்க இல்லையா, அப்போது மேலேயும் கீழேயும் தான் போக போகிறாங்க. அப்படி இங்கே கீழே வந்து வந்திருக்கிறாங்க.
அப்படி கீழே வந்து வராங்கன்னா நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிக்க முடியும். அப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான லைன் வந்து 23,580. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா 24,700. இது வந்து 1 டேயில். 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் நம்ம கொஞ்சம் மாற்றி வந்து வரைய முடியும். ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்து வரைய முடியும், ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து வரைய முடியும். சூப்பரான பாயிண்ட்டுங்க 1 ஹவரில். அதேமாதிரி 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இன்றைக்கி கீழே வந்து வந்தாங்க. ஸோ இதுக்கும் எவ்வளோ புள்ளிங்க இருக்குது? ஓகே, ஒரு 150 புள்ளிகள் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டு வந்து 5 மினிட்டில் நான் சொல்கிறேன், இதே இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே வராங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை இது, இல்லை காலையிலே ஒரு கேப் அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை வந்து 24,170. சரிங்களா? இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக வராங்க அப்படின்னா நம்ம இதை பிரேக் அவுட் பண்ணும்போது அதை முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கணும். இல்லை ஒரு கேப் அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஓகே, யா ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் வரும், பட் கொஞ்சம் சேஃப் இல்லை அந்த பாயிண்ட்டை வந்து எடுக்கிறது. ஸோ 23,900 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, 24,090 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்துருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது 77,190 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, 76,670 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. இது வந்து சென்செக்ஸில். அடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னாச்சுனே தெரியல, பயங்கரமாக கீழே வந்து விழுந்துட்டாங்க. பேங்கிங் ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்க, ஐடி ஸ்டாக் பார்த்தீங்க, பயங்கரமாக வந்து கீழே தான் வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ தான் இந்தியாவுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் குட் நியூஸ் இருந்தாலும் சரிங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக குட் நியூஸாக வந்து வரட்டுமே. அந்த மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து க்ரீனாகவே முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு நடுவில் நிறைய ரெட் கேண்டில் வந்து இருக்க தான் போகுது. சரிங்களா? இன்றைக்கி நிறையா பாசிட்டிவான நியூஸ்லாம் வந்து வந்துருச்சு இந்தியா பங்குச்சந்தைக்கு. நீங்கள் 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன தான் பங்குச்சந்தை நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து போனாலும் க்ரீன் கேண்டில் மட்டுமே இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. எவ்வளவு குட் நியூஸ் வந்து இருந்திருந்தாலும் அந்த இடத்துல ரெட் கேண்டிலுமே இருக்க தான் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எவ்வளோ தான் பேட் நியூஸ்மே இனிமேல் வந்தாலும் மார்க்கெட்டில் ரெக்கவரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ 1 டேயில் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு ஆல்ரெடி இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. பட் லைட்டாக பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வந்ததுனால நம்ம 57,400 வந்து வரைஞ்சிக்கலாம். அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் 54,500 வந்து வரைஞ்சிக்கலாம். 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் மாறும். நீங்கள் 5 மினிட்டில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சிருக்கீங்க. சரிங்களா? 5 மினிட்டில் இந்த மாதிரி கேண்டில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுங்க. ஆனால் 1 ஹவர் கேண்டில் முடிகிறதுக்கு இன்னொரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த 1 ஹவர் கேண்டிலும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க. அவசரப்பட்டு 5 மினிட்டில் உடனே என்ட்ரி கொடுத்துடாதீங்க. இப்படிலாம் சில ட்ரிக்கெலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம கூட ப்ளே வந்து பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரெட் கேண்டிலும் க்ரீன் கேண்டிலும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வாங்குறாங்க, விற்கிறாங்க, அதனால் ஃபார்ம் ஆகுது. அப்படி வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும் பேட்டர்ன்ஸை வந்து உருவாக்க முடியுது. அப்போ உங்களை ஏமாற்றவும் முடியும், உங்களுடைய லாஸை வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டாக மாற்றிக்கவும் முடியும். பங்குச்சந்தையில் உங்களுக்கு போட்டியே கிடையாது, எதிரியே கிடையாது நினைக்காதீங்க. நிறைய எதிரிகள், நிறையா போட்டிகள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு எதிரிகள் தான். கரெக்டாக பார்த்து ரொம்ப சேஃபாக ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பணம் பங்குச்சந்தையில் தொலையாமல் இருக்கும். ஏன்னா 100 பேர் பங்குச்சந்தைக்குள்ள வராங்க அப்படின்னா 99 பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. 1% மக்கள் மட்டும்தான் நிலச்சி நிற்கிறாங்க. அப்படி நிலச்சி நிற்கிறவங்க பங்குச்சந்தையை பற்றி நல்லபடியாக கற்றுக்கிட்டு டிசிப்ளினாக பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. என்னால் முடியுது. 5 வருஷமாக நான் பங்குச்சந்தையில் இருக்கிறேன். நான் கோடியாக பண்ணல அப்படின்னாலும் நான் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணாமல் ட்ரேடு வந்து பண்ண முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் நிறையா புத்தகங்கள் படித்தேன் பங்குச்சந்தையை பற்றி. இந்தியா ஃபுல்லாக யாரெல்லாம் கோர்ஸ் நடத்துகிறாங்களோ எல்லா கோர்ஸ்லையுமே போய் கலந்துக்கிட்டேன். அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால என்னால் ஒரு 3 புத்தகம் பங்குச்சந்தையை பற்றி எழுத முடிஞ்சு. எனக்காக ஒரு 3 புத்தகம் எழுத முடிஞ்சு. மொத்தமாக ஒரு 6 புத்தகம் எழுத முடிஞ்சு இந்த வயசில். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணணுங்க. பங்குச்சந்தை மட்டுமே ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியாக மட்டுமே பார்க்காம எக்ஸ்ட்ராவாக
உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுதான் பங்குச்சந்தையில் உங்களை நிலச்சி வச்சுருக்கும். இது நல்ல நல்ல பிஸ்னஸ்ங்க, இதை விட்டுறாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க, மற்றவங்க மாதிரி ஆசைப்பட்டு தவறாகவும் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இது உங்களை உச்சத்துக்கு கூட்டு போயிடும். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, அதே சரியாக இல்லை அப்படின்னா உச்சத்தில் இருந்து கீழே தள்ளிடும். இந்த வார்த்தை ஒவ்வொரு புது ட்ரேடருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நல்லா மனசில் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரேடிங் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் 1 ஹவர் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம 5 மினிட்டுமே வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால நாளைக்கு அதை எதிர்பார்க்க முடியாது தான். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 55,240 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, 55,780 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹைங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேடு பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.